ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் கிச்சன் சேனல். இப்போ நம்ம ஸ்வீட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். சாஃப்டான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரவை, முந்திரி, ஏலக்காய், உலர்ந்த திராட்சை, சர்க்கரை, நெய், பால், துருவிய தேங்காய். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க, கருகாமல் வறுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இப்போ ரவை சேர்த்துக்கலாம். ரவையும் நல்லா நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. இதை நம்ம நெய்யிலேயே நல்லா வறுத்து செஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். கருகாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலரிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். சர்க்கரை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். இப்போ துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம நெய்யிலே வறுத்தா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் 3 கரண்டி பால் சேர்த்துக்கலாம். பால் ஏன் சேர்க்குறோன்னா சாப்பிடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரவா லட்டு. ஏன்னா இதில் நம்ம பால் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கடைசியாக நம்ம 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கிடலாம். ஏன்னா அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சாதான் நல்ல உருண்டை ஷேப்பாக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இன்னும் நம்ம செய்யும் போதே சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.